வணக்கம், வெல்கம் டு நீட் தமிழ். நான் உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல இயக்கவியல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுல பொருளின் இடப்பெயர்ச்சிக்கும் தொலைவுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு பார்த்தோம். அதே மாதிரி சராசரி திசை வேகத்திற்கும் சராசரி வேகத்திற்கும் இடைப்பட்ட வேறுபாடு பார்த்தோம். சோ இந்த வகுப்புல என்ன பார்க்கலாம் அப்படின்னா இயக்க சமன்பாடை பார்க்கலாம். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுக்கு டீச் பண்றேன், நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் முடுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முடுக்கம் சோ அது எப்படி வரையறுக்கலாம்? சோ திசை வேகம் மாறும் வீதம் என்ன சொல்லலாம்? முடுக்கம் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? முடுக்கம் சொல்லலாம். அது எப்படி குறிப்பிடலாம்? A is equal to திசை வேகம் மாறுது அப்படின்னா B1 ல இருந்து B2 க்கு திசை வேகம் மாறுது. கொடுக்கப்பட்ட டைம் T1 to T2. ஓகே, இப்போ திசை வேகங்கிறது ஒரு வெக்டர் அளவு அப்படின்னா முடுக்கமும் என்ன சொல்லிடலாம்? ஒரு வெக்டர் அளவு சொல்லிடலாம். வெக்டர் இல்லையா? சோ இப்போ முடுக்கம் இருக்கு. என்ன? சராசரி முடுக்கம், இன்னொன்னு என்ன அப்படின்னா உடனடி முடுக்கம். சோ சராசரி முடுக்கம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? A bar is equal to delta V divided by delta D. லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நான் சராசரி யூஸ் பண்ணா டெல்டா, இதே உடனடி யூஸ் பண்ண அப்படின்னா ஓகே சிறிய மாறுபாடு எப்படி கொடுக்கலாம்? dv by dt. எனக்கு திசை வேகம் தெரிஞ்சுனா அதை வகைப்படுத்தினா எனக்கு கிடைக்கும் முடுக்கம் எனக்கு தெரியும். அப்படின்னா சராசரி திசை வேகத்திலிருந்து உடனடி முடுக்கம் எப்படி தெரியும்? so a bar is equal to delta v divided by delta t. நான் எந்த காலத்துல பொருளின் முடுக்கம் வேணுமோ அந்த காலத்தை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைச்சிடும்? dv by dt. இதுல சீரான முடுக்கம் என்ன? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் அடைந்த திசை வேகம் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். சோ இப்போ நான் அதுக்கு கிராஃப் வரைஞ்சா என்ன கிடைக்கும்? t, இது b, எனக்கு என்ன கிடைக்கும்? நேர்கோடு எனக்கு கிடைக்கும். இதே சீரற்ற முடுக்கம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் அடைந்த திசை வேகம் என்ன இருக்கும்? வேறுபட்டுட்டே இருக்கும். நான் கிராஃப் வரைஞ்சா என்ன கிடைக்கும்? t, இது என்ன இருக்கும்? b. எந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும்? இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி இப்ப சீரான திசை வேகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். எனக்கு எந்த நேச்சர் தான் கிடைக்கும்? சேம் நேர்கோடு எனக்கு கிடைக்கும். இதே சீரற்ற திசை வேகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி என்னாகும்? மாறுபட்டே இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும் சீரற்ற திசை வேகம். சோ இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன கொடுத்தோம்னா s is equal to t cube minus 6t square plus 3t plus 4 னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? பொருளின் திசை வேகம் காண்க. எப்போ அப்படின்னா முடுக்கம் is equal to 0. ஓகே, முடுக்கம் 0வா இருக்கும்போது பொருளின் திசை வேகம் நான் கால்குலேட். ஃபர்ஸ்ட் நான் பொருளின் திசை வேகம் கால்குலேட் பண்ணேன். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ p is equal to ds by dt. அப்படின்னா s t ஐ பொறுத்து வகைப்படுத்தணும். t cube வகைப்படுத்தா எனக்கு கிடைக்கும் 3t square minus 6 into t square வகைப்படுத்தும் போது என்ன இருக்கும்? 2 into t. சோ என்ன ஃபார்முலா? n into x power n minus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் பிளஸ் 3 into t வகைப்படுத்தும் போது 1, மாறிலி வகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? சோ இப்போ என்ன பாத்தீங்க அப்படின்னா 3t square minus 12t plus 3 இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் முடுக்கம் கால்குலேட் பண்ணனும். முடுக்கம் நான் எதுக்கு ஈக்குவல் படுத்தணும்? 0 க்கு ஈக்குவல் பண்ணனும். ஏன்னா அப்படினா கொடுத்திருக்காங்க முடுக்கம் 0வாக இருக்கும்போது திசை வேகம் கேட்டிருக்காங்க. சோ என்ன கிடைக்கும்? இத நான் வகைப்படுத்துறேன். இத வகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? 3 into t square வகைப்படுது 2t minus 12 கிடைக்கும் இல்லையா? சோ 6t minus 12 is equal to 0. என்ன கிடைக்கும்? சோ இத இந்த சைடு வந்து அப்படினா 6t is equal to 12. t ஓட மதிப்பு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்படினா முடுக்கம் 0வா இருக்கும்போது t ஓட மதிப்பு என்ன கிடைச்சு? 2. சோ இத நான் இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். b ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? திசை வேகம் எனக்கு கிடைக்கும். v is equal to நான் t இடத்துக்கு 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 3 2 square minus 12 2. சோ இது 4 into 3 12 minus 2 into 12 என்ன கிடைக்கும்? 24 plus 3 என்ன கிடைக்கும்? சோ minus 12 plus 3 minus time beta per second. Okay, so இது first problem. Second problem பார்க்கலாம். v is equal to beta x power minus 2. Okay, so முடுக்கத்தின் மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. முடுக்கத்தின்
மதிப்பு காண்க. சோ இதுல பீட்டா என்னங்கிறது ஒரு மாறிலி. சோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எனக்கு வேகம் திசை வேகம் கொடுத்திருக்காங்க, அது டைமை பொறுத்து இருந்துச்சுன்னா நான் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அப்படின்னா dv by dt. பட் இது எது பொறுத்து இருக்கு? x பொறுத்து இருக்கு. அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணணும்? செயின் ரூல் யூஸ் பண்ணணும். இப்படி a is equal to dv by dt. நான் dx by dx நான் என்ன பண்றேன்? பெருக்கிறேன். இப்போ என்ன எப்படி எழுதுறது? dv by dx dx by dt. சோ இது கேன்சலேஷன் எனக்கு சேமா வந்துரும். அப்படின்னா சோ dx by dt ங்கிறது b, dv by dxங்கிறது x பொறுத்து நான் வகைப்படுத்தணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் dv by dx x பொறுத்து வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? வகைப்படுத்தினா பீட்டா n into x power n minus 1 அது யூஸ் பண்றேன். ஓகே, minus 2n x power minus 2n minus 1. ஓகே, சோ எனக்கு b யோட மதிப்பு தெரிஞ்சிரும். முடுக்கம் is equal to b யோட மதிப்பு என்ன? பீட்டா x power minus 2n. ஓகே, சோ அதே மாதிரி பீட்டா minus 2n x power 2n minus 1. ஓகே, சோ இப்ப பாருங்க, இது பீட்டா பீட்டா மைனஸ், சோ பீட்டா ஸ்கொயர் மைனஸ் இது 2n. இப்போ பேஸ் சேமா இருக்கனால நான் அடுத்து என்ன பண்ணிடலாம்? கூட்டிக்கலாம். அப்படின்னா x பவர் இங்க minus 2n இருக்கு, இங்க minus 2n இருக்கு. இது என்ன? minus 4n minus 1. ஓகே, இது என்னது? சோ புரியுதா? ஓகே, நமக்கு முடுக்கம்னா என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ இயக்க சமன்பாடுனா என்ன, இயக்க சமன்பாடு எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ கார் ஒன்று A ல இருந்து B க்கு நகர்கிறது. அப்படின்னா காரின் தொடக்க நிலை A, இறுதி நிலை என்ன சொல்லிட்டேன்? இங்க B. அதே மாதிரி காரின் தொடக்க திசை வேகம் u. ஓகே, எந்த திசையில இருக்கு? இந்த திசையில. காரின் இறுதி திசை வேகம் v, கார் அடைந்த இடப்பெயர்ச்சி s. ஓகே, அதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் t. அதே மாதிரி காரின் முடுக்கம் இங்க என்ன வச்சுட்டேன்? a வச்சுட்டேன். அப்படின்னா இயக்க சமன்பாடுன்னா என்ன? சோ இந்த இயற்பியல் அளவுகளுக்கு இடைப்பட்ட தொடர்பை கூறுவது என்ன சொல்லலாம்? இயக்க சமன்பாடுன்னு சொல்லுவோம். இப்போ அதை எப்படி டெரைவ் பண்றதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி uங்கிறது என்ன அப்படின்னா தொடக்க திசை வேகம். சோ vங்கிறது இறுதி திசை வேகம். ஓகே, சோ sங்கிறது என்ன அப்படின்னா இங்க இடப்பெயர்ச்சி. ஏங்கிறது முடுக்கம், தீங்கிறது எடுத்துக்கொண்ட காலம், எடுத்துக்கொண்ட நேரம். ஓகே, சோ இதுக்கு இடைப்பட்ட தொடர்புங்கிறது இயக்க சமன்பாடு சொல்றேன். இங்க சீரான முடுக்கம் உடைய ஒரு பொருளின் இயக்க சமன்பாடை கால்குலேட் பண்றோம். சோ சீரான முடுக்கம் உடைய பொருளின் இயக்க சமன்பாடு. சீரான முடுக்கம் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா சோ A என்னவா இருக்கும்? இங்க ஒரு மாறிலி கான்ஸ்டன்ட் சொல்லிடலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் தொடர்பு என்னன்னு பார்க்கலாம். திசை வேகத்திற்கும் காலத்திற்கும் அதாவது நேரத்திற்கும் இடையான தொடர்பு ஃபர்ஸ்ட் தொடர்பு. ஓகே, எப்படி குறிப்பிடலாம்? சோ A is equal to dv by dt. எனக்கு திசை வேகம் எனக்கு வேணும். சோ நான் என்ன பண்ணலாம்? சோ A dt is equal to dv. இப்போ ரெண்டு பக்கமும் நான் தொகைப்படுத்துறேன். தொகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்? சோ இப்போ பொருளின் தொடக்க திசை வேகம் u சொல்லலாம், இறுதி திசை வேகம் v. அப்படின்னா தொடக்கத்துல டைம் t is equal to 0, இறுதியில டைம் என்ன சொல்லிட்டேன்? t is equal to. ஓகே, இப்போ நான் இத தொகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? இந்த d வும் இந்த இன்டகிரேஷனும் கேன்சல் ஆயிடும். எனக்கு என்ன கிடைச்சிரும்? b is equal to என்ன கிடைச்சிரும்? a t எனக்கு கிடைச்சிரும். சோ லிமிட் 0. சோ இப்போ நான் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு b minus u is equal to at. சோ எனக்கு v வேணும் அப்படினா u plus a. சோ இது ஃபர்ஸ்ட் இயக்க சமன்பாடு. ஓகே, சோ v ங்கிறது இறுதி திசை வேகம், u ங்கிறது தொடக்க திசை வேகம், a ங்கிறது முடுக்கம், t ங்கிறது காலம். ஓகே, நெக்ஸ்ட் இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. செகண்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? b ds by dt. ஓகே, சோ இப்போ எனக்கு s வேணும் என்னன்னா ds is equal to b dt. சோ ரெண்டு சைடும் நான் தொகைப்படுத்துறேன். ஓகே, சோ இனிஷியலா தொடக்கத்துல
தொடக்கத்துல பொருளின் இடப்பெயர்ச்சி 0. சோ ஃபைண்ட் இறுதியில பொருளின் இடப்பெயர்ச்சி s. அதே மாதிரி இங்க தொடக்கத்துல tங்கிறது வேரியபிள். சோ தொடக்கத்துல டைம் 0, இறுதியில டைம் t is equal to. சோ எனக்கு bங்கிறது என்ன தெரியும், நாங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைச்சிரும். சோ 0 to t u plus at into dt. சோ இப்போ நான் d உள்ள பெருக்கிட்டேன் அப்படினா என்ன கிடைச்சிரும், 0 to t u dt plus 0 to t என்ன சொல்லலாம் at dt. அவங்க இங்க என்ன கிடைச்சிரும். சோ நான் இது தொகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிரும், சோ எனக்கு s என்ன கிடைச்சிரும். then s is equal to இது கேன்சல் ஆயிரும், என்ன கிடைச்சிரும் ut plus இத நான் தொகைப்படுத்தும் போது என்ன இருக்கும், x power n plus 1 divided by n plus 1. இத நான் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும், a ங்கிறது கான்ஸ்டன்ட், t power 2 divided by 2. okay, so என்ன சொல்லலாம், s is equal to ut plus of at square ங்கிறது செகண்ட் சமன்பாடு. மூணாவது சமன்பாடு திசைவேகத்திற்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஓகே, சோ எப்படி குறிப்பிடலாம், அதுக்காக நான் ஆக்சலரேஷன், அதுக்காக முடுக்கம் is equal to dv by dt. ஓகே, நான் செயின் யூஸ் பண்றேன் அப்படினா சோ dv by dx dx by dt. ஓகே, இங்க x ங்கிறது என்ன, s, அதனால ds. ஓகே, சோ இப்போ பாருங்க ds by dt ங்கிறது என்ன அப்படினா திசைவேகம், அப்படினா v dv by ds. சோ இப்போ இடப்பெயர்ச்சி திசைவேகம்ங்கறனால சோ நான் இடப்பெயர்ச்சி திசையை கொண்டு வந்தறேன், இடப்பெயர்ச்சி into a v d. சரி, அதே மாதிரி நான் என்ன பண்றேன், தொகைப்படுத்துறேன். தொகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும், a, இது கான்ஸ்டன்ட் நான் வெளிய எடுத்துட்டேன், சோ ds. சோ இடப்பெயர்ச்சிங்கிறது 0 ல இருந்து s வரைக்கும். அதே மாதிரி இங்க b u ல இருந்து b வரைக்கும் b d. ஓகே, சோ நான் இத தொகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும், a into s is equal to இத தொகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும், b square divided by 2. ஓகே, சோ என்ன கிடைக்கும், u இங்க b. சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன போது கிடைக்கும் போது, once இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும், சோ as is equal to 1 by 2 நான் வெளிய எடுத்துட்டேன். ஓகே, சோ b square minus u square, upper limit minus lower limit. சோ என்ன கிடைக்கும், b square is equal to u square plus 2 இங்க பிரிக்கிட்டேன் அப்படினா 2as. சோ இது மூணாவது ஈக்குவேஷன். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட்ங்கிறது என்ன அப்படினா b is equal to u plus at, செகண்ட் s is equal to ut plus half at square, தேர்ட்ங்கிறது என்ன அப்படினா b square is equal to u square plus 2as. புரியுதா? நமக்கு இயக்க சமன்பாடுனா என்ன தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பொருளை மேல் நோக்கி வீசலாம். அப்படினா இந்த பொருள் மீது புவியீர்ப்பு விசை செயல்படும்னு சொல்லிடலாம். சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம், f is equal to m into g. gங்கிறது என்ன அப்படினா புவியீர்ப்பு முடுக்கம், அதோட மதிப்பு 9.8 மீட்டர் per second ஸ்கொயர் சொல்லிடலாம். சோ இந்த பொருள் மீது புவியீர்ப்பு விசை மட்டும் செயல்படுறனால இந்த பொருளோட முடுக்கம் எதுக்கு சமமா இருக்கும், புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமா இருக்கும் இல்லையா. அப்படினா புவியீர்ப்பு முடுக்கம் மாறிலி அப்படி சொல்லிட்டேன் அப்படினா இந்த பொருளோட முடுக்கமும் என்ன சொல்லலாம், மாறிலி நான் சொல்லலாம், கான்ஸ்டன்ட். அப்படினா இந்த பொருளின் முடுக்கம் சீரான முடுக்கம் சொல்லலாம். அப்படினா இந்த சீரான முடுக்கம் உடைய பொருளின் இயக்கத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ அதுதான் என்னது, சோ புவி ஈர்ப்பு விசையில் இயங்கும் பொருளின் இயக்க சமன்பாடு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நாம சில கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன கண்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், புவியீர்ப்பு முடுக்கத்தை எப்படி குறிப்பிடலாம், g. ஓகே, அதோட மதிப்பு 9.8 மீட்டர் per second ஸ்கொயர். நான் ப்ராப்ளத்துல என்ன வெச்சிருக்கேன், 10 மீட்டர் per second ஸ்கொயர் வெச்சிருக்கேன். ஓகே, சோ அதோட திசை புவியின் மையத்தை நோக்கி இருக்கும். அப்படினா இது புவி மேற்பரப்பு எந்த திசையில இருக்கும், இந்த திசையில இருக்கும். சோ இப்போ நான் இத y ஆக்சிஸ் சொல்லிட்டேன் அப்படினா இது மைனஸ் y ஆக்சிஸ். அப்படினா g ஓட திசை எது இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், சோ பொருளின் முடுக்கம் எதுக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம், புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு சமமா இருக்குன்னு சொல்லலாம். அப்படினா இதோட திசை மாறுபடும், பட் எண் மதிப்பு சமம். சோ இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன், காற்றின் தடை. சோ காற்றின் தடை என்ன சொல்லிட்டு இங்க 0. அப்படினா காற்றின் உராய்வு விசை என்ன சொல்லலாம், is equal to 0. once காற்றின் உராய்வு விசை 0 அப்படினா ரெண்டு வெவ்வேறு அளவுடைய பொருளை நான் கீழே விடும்போது என்ன ஆகும், சோ சம நேரத்தில் புவியின் மேற்பரப்பை அடையும். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்.
சோ இந்த மூணு கண்டிஷனும் இயக்க சமன்பாடை கால்குலேட் பண்றது யூஸ் பண்றேன். சோ அதுல ஃபர்ஸ்ட் தானே கீழே விழும் பொருளின் இயக்க சமன்பாடு எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாத்தீங்க. இப்போ ஹைட்ல இருந்து பொருள் கீழே வருது. தானே விழறனால பொருளோட தொடக்க திசை வேகம் u = 0. ஓகே. சோ அதே மாதிரி பொருளின் முடுக்கம் எந்த திசை நோக்கி இருக்கு? கீழ நோக்கி இருக்கு. அதே எப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கமும் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி இருக்கு இல்லையா? அப்படின்னா எண் மதிப்பு சமம் திசையும் சமம் அப்படின்னா a = 0 சொல்லிருக்கு இல்லையா? இப்போ அப்படின்னா இந்த பொருளோட இயக்க சமன்பாடு கால்குலேட் பண்ணலாம். அதுக்காக v = u + 18 இதை யூஸ் பண்றேன். s = ut plus half ad square, then b square is equal to u square plus 2as. இதுல சோ இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் நான் சொல்லிடலாம் இல்லையா? அதே மாதிரி a ங்கிறது g, தொடக்க திசை வேகம் என்ன சொன்னா u = 0. சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு g = gt, அதுக்கு அப்புறம் s ங்கிறது இங்க ஹைட் is equal to என்ன சொல்லிடலாம் u0 ஆயிடும் 1/2 gd square, then b square is equal to u0 ஆயிடும் 2gs. ஓகே. இப்போ எனக்கு இறுதி திசை வேகம் தெரியாது, அதனால இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். இப்போ எனக்கு t கால்குலேட் பண்ணனும். t is equal to எனக்கு கிடைக்கும் height 2 மேல வந்துரும் divided by g under root. இப்போ heightங்கிறது என்ன அப்படினா பொருள் கடந்த தொலைவு, t ங்கிறது அப்படினா பொருள் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். சோ t ஓட மதிப்பு பொருள் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் இல்லையா? அதே மாதிரி இறுதி திசை வேகம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ v = √2gh இல்லையா? சோ இறுதி திசை வேகம் எனக்கு சமன்பாடு கிடைச்சிச்சு. சோ ரெண்டு சமன்பாடு இம்பார்ட்டன்ட். சோ புரியுது? சோ செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன், இப்போ மேல் நோக்கி எரியப்படும் பொருளின் மேல் நோக்கி எரியப்படும் பொருளின் இயக்க சமன்பாடு. இப்போ நான் மேல் நோக்கி எறிகிறேன். ஓகே. சோ இப்போ தொடக்க திசை வேகம் என்ன சொல்லலாம் not equal to 0 அப்படின்னா once உச்சநிலை அடையும் போது ஹைட்ங்கிற ஹைட். ஓகே. சோ இறுதி திசை வேகம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதே மாதிரி பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கு? இந்த திசையில இருக்கு மேல் நோக்கி. அதே மாதிரி புவியீர்ப்பு முடுக்கம் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி. அப்படின்னா எண் மதிப்பு சமம் திசை எப்படி இருக்கு? எதிர் திசை. அப்படின்னா a is equal to -t சொல்லலாம். ஓகே. எதிர் திசை இருந்துச்சுன்னா மைனஸ், ஒரே திசை இருந்துச்சுன்னா பிளஸ். அதை மட்டும் நீங்க மைண்ட் வச்சுக்கணும். சோ இப்போ நாம இயக்க சமன்பாடு எழுதலாம். d is equal to u plus 18, s is equal to ut plus half ad square. அதே மாதிரி b square is equal to u square plus 2as. ஓகே. இதுல u ங்கிறது என்ன? not equal to 0, b ங்கிறது என்ன? 0, அதே மாதிரி a ங்கிறது என்ன? -g, s ங்கிறது என்னது? height. இதை இந்த சமன்பாடு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 u minus gt. so இது இந்த சைடு வந்துச்சுனா என்ன கிடைக்கும்? u gt. okay. so second equation, so height is equal to ut minus of gt square. இது இந்த சைடு வந்துச்சுனா என்ன கிடைக்கும்? ut is equal to of gt square. okay. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஆயிடும் 0 u square minus 2gh. okay. இத நான் சேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும்? u square is equal to 2gh. okay. so இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டா u is equal to gt, எனக்கு t வேணும் அப்படினா u by g. அப்படினா பொருள் உச்ச நிலையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன சொல்லலாம்? t is equal to u by g. உச்ச நிலையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் இல்லையா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. சோ இது ஸ்கொயர், இது கேன்சல் ஆச்சுனா என்ன கிடைச்சிரும்? சோ u is equal to 1/2 g into t. எனக்கு t வேணும் அப்படினா 2u divided by g. அப்படினா இது என்னது? பொருள் உச்சநிலையை அடையும் காலம். அப்படினா 2 டைம்ஸ் சொல்லும்போது அப்படினா என்ன அர்த்தம்? சோ பொருள் மேல போயிட்டு கீழ வர்றதுக்கான காலம். ஓகே. அப்படினா
பொருள், சோ என்ன சொல்லலாம், மேலே எரியப்படும் பொருள், எரியப்படும் பொருள் தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம், தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம், கொள்ளும் காலம். சோ 2 டைம்ஸ். அப்படின்னா மேல போற டைமும் கீழே வர டைமும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். ஒன்ஸ் எனக்கு மேல போற டைம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை 2 ஆல பெருக்கணும் அப்படின்னா எனக்கு கிடைச்சிடும், எனக்கு தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் எனக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? சோ இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அணை கீழே விடும் பொருளின் இயக்க சமன்பாடு. இதுல இதெல்லாம் முக்கியம் அப்படின்னா ஓய்வு நிலையிலிருந்து வரனால சோ தொடக்க திசைவேகம் 0, அதே மாதிரி முடுக்கத்தின் மதிப்பு g, ஓகே, பிளஸ் g. இதை மேல் நோக்கி எரியப்படும் போது உச்சநிலையை சொல்லும் போது உச்சநிலையில இறுதி திசைவேகம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி பொருளின் முடுக்கம் என்ன கிடைக்கும், மைனஸ் g. ஓகே, சோ இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, சோ இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், பொருள் ஒன்று 50 மீட்டர் பர் செகண்ட் வேகத்துடன் மேல் நோக்கி எரியப்படுகிறது. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन, பொருள் அடையும் மிக அதிக உயரம், செகண்ட் ஒன் மிக உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம், மூணாவது ஒன் உயரம் பாதியாக இருக்கும்போது பொருளின் வேகம் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நாம கொடுத்திருக்கிறது எழுதலாம். என்னென்ன அப்படின்னா, ஓகே, மேல் நோக்கி எரியப்படுகிறது அப்படின்னா தொடக்க திசைவேகம் என்ன கொடுத்திருக்காங்க, 50 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா மேல் நோக்கி எரியப்படும் போது பொருளின் முடுக்கம் என்ன சொல்லலாம், a = -g. ஒரு உச்ச நேரத்தை, அதே மாதிரி மிக உயரத்தை அடையும் போது பொருளின் திசைவேகம் என்ன சொல்லலாம், b = 0. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பொருள் அடைந்த உயரத்தை காண்க கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர கன்ஃபியூஷன் எந்த சமன்பாடை யூஸ் பண்ணணும் இல்லையா. சோ அதுக்காக நான் சமன்பாடுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். எப்படின்னா b = u plus 80, s = ut plus of 80 square, then b square is equal to u square plus 2as. ஓகே, எனக்கு இங்க s ங்கிறது h, b ங்கிறது என்னது 0. இப்போ நான் s கால்குலேட் பண்ணனும், அதுக்கு எந்த சமன்பாடை யூஸ் பண்ணனும் பார்க்கணும். ஓகே, சோ இதுல s இல்ல, இந்த சமன்பாடை என்னால யூஸ் பண்ண முடியாது. இதுல s இருக்கு, ஆனா எனக்கு டைம் தெரியாது, அதனால இந்த சமன்பாடை யூஸ் பண்ண முடியாது. பட் இங்க பாருங்க, எனக்கு இறுதி திசைவேகம் தெரியும், தொடக்க திசைவேகம் தெரியும், முடுக்கம் தெரியும். நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் இல்லையா. சோ இப்போ யூஸ் பண்ண என்ன கிடைக்கும், b square is equal to u square plus 2as. இப்போ b ங்கிறது என்ன, இங்க 0, u இந்த சைடு வந்துச்சுனா அப்படினா -u square is equal to -2gs. ஓகே, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ s கால்குலேட் பண்ணலாமா, s ங்கிறது என்ன, h is equal to u square divided by 2g. So 50 into 50 divided by 2 into 10 இல்லையா. சோ இது கேன்சல் ஆயிடுச்சு. சோ இது கேன்சல் பண்ணா 25. சோ 25 into 5 என்ன கிடைச்சிரும், 5 balance 2 10 125 மீட்டர். ஓகே, சோ எவ்வளவு ஹைட், 125 மீட்டர். இப்போ இரண்டாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சோ மிக உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் பண்ணணும். சோ நேரம் எப்படி கால்குலேட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு தொடக்க திசைவேகம் தெரியும், இறுதி திசைவேகம் தெரியும், முடுக்கம் தெரியும். சோ நான் இந்த ஈக்குவேஷன் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சோ அப்படினா b = u plus 80. அப்படினா இறுதி திசைவேகம் 0, நான் ரீஅரேஞ்ச் பண்ணது u minus gt. சோ t ங்கிறது என்ன, dt கேன்சல், 50 divided by 10 என்ன கிடைக்கும், 5 செகண்ட். ஓகே, 5 செகண்ட்ல என்ன ஆகும், உயரத்தை அடையும். ஓகே, சோ தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படினா உயரம் பாதியாக இருக்கும்போது பொருளின் வேகம். அப்படினா h ஓட மதிப்பு என்னது, h divided by 2. ஓகே, சோ இப்போ வேகத்தோட மதிப்பு கேட்டிருக்காங்க. h பாதியா இருக்கும்போது எனக்கு வேகம் கேட்டிருக்காங்க, this h divided by 2 இது டோட்டல். இந்த வேகம் என்ன சொல்லிருக்கோம், திசைவேகம் 0, பட் இது என்ன ஆகும், not equal to 0. அதனால எனக்கு இறுதி திசைவேகம் எனக்கு கால்குலேட் பண்ணனும், தொடக்க திசைவேகம் எனக்கு 50. ஓகே, சோ நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், சேம் ஈக்குவேஷன். அப்படினா சோ v square is equal to u ங்கிறது என்ன அப்படினா 50 into 50 minus 2g ங்கிறது 10. சோ s ங்கிறது இங்க என்ன, h divided by 2, 120 divided by 2. சோ 2 to cancel, இது என்ன சொல்லலாம், 2500 minus 150 into 10, 1250. So இதை cancel பண்ணனும், 1250 v square, v ங்கிறது under root 1250. So இதோட வேல்யூ approximately around 35 meter per second. Okay, so next problem பார்க்கலாம்.
பொருள் ஒன்று கட்டடத்தின் மேலிருந்து 5 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது. சோ கட்டடத்தின் உயரம் கொடுத்திருக்காங்க h equal to 20 மீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பொருள் அடையும் மிக அதிக உயரம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन மிக அதிக உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். தேர்ட் ஒன் தரையை அடையும் எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்டு. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது எல்லாம் என்னன்னா சோ மேல் நோக்கி எறியப்படுகிறது கட்டடத்தின் மேலிருந்து. சோ கட்டடத்தோட உயரம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு h equal to 20 மீட்டர். ஓகே, நான் இங்க இருக்கேன் மேல் நோக்கி வருகிறேன். அதோட தொடக்க திசை வேகம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க u is equal to 5 meter per second. ஓகே, சோ மேல் நோக்கி எறியப்படுறதுனால a is equal to minus t. ஓகே, சோ இது ரீச் ஆகுது தென் கீழே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா பொருள் அடையும் மிக அதிக உயரம். மிக அதிக உயரம் சொல்லும்போது இங்க இருந்து இந்த தூரத்தை நான் கால்குலேட் பண்ணணும். சோ நான் என்ன வச்சிட்டேன் h1. சோ இங்க இறுதி திசை வேகம் என்ன சொல்லலாம் 0. அப்படினா இது எல்லாத்தையும் நான் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் v square is equal to u square plus 2as. ஏன்னா டைம் தெரியாதனால இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். ஓகே, சோ இப்போ இறுதி திசை வேகம் 0, தொடக்க திசை வேகம் இந்த சைடு வச்சா minus u square minus 2g s. சோ s ங்கிறது இங்க h1. ஓகே, சோ எப்படி கால்குலேட் பண்ணா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 5 into 5 u ங்கிறது 2 into g ங்கிறது 10 h1. ஓகே, சோ இப்போ நான் கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் இங்க 2. ஓகே, சோ h1 is equal to 5 divided by 4 என்ன கிடைச்சிரும் 1.25 மீட்டர். அப்படினா இந்த ஹைட் அதாவது கட்டடத்தின் மேல இருந்து எவ்வளவு தூரம் போகும் 1.25 மீட்டர் போகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன் பார்க்கலாம். மிக அதிக உயரத்தை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். சோ உயரம் சொல்லும்போது என்ன யூஸ் பண்ணலாம் சோ எனக்கு இப்போ v is equal to u plus 80 யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ எனக்கு இறுதி திசை வேகம் தெரியும் தொடக்க திசை வேகம் தெரியும் சோ முடுக்கமும் எனக்கு தெரியும். சோ டைரக்ட் அப்ளை பண்ணலாம். அப்படினா சோ இறுதி திசை வேகம் 0 u minus ஓகே மைனஸ் என்ன சொல்லலாம் g into t. t ங்கோட மதிப்பு u by g. ஓகே, u ங்கிறது என்னங்க 5 divided by g ங்கிறது 10 என்ன சொல்லலாம் 1 by 2 அப்படினா 0.5 செகண்ட். சோ இங்க ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு செகண்ட் இருக்கும் 0.5 செகண்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம். ஓகே, சோ அப்படினா இங்க த்ரோ பண்ணிட்டேன். ஓகே, கீழே வருது அப்படினா இங்க வர்றதுக்கான டைம் எவ்வளவு அப்படினா கொடுத்திருக்கிறது ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சோ a is equal to minus g, u is equal to 20 எவ்வளவு கொடுத்திருக்காங்க 5 மீட்டர் per செகண்ட். அதுக்கு அப்புறம் h ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 20. ஓகே, இப்போ நான் அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணனும். t கேட்டிருக்காங்க v is equal to u plus 80. ஓகே, s is equal to ud plus half 80 square. Then v square is equal to u square plus 2as. So இந்த ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அது டைம் இல்ல. சோ either இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் இல்லனா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன். எப்படின்னா சோ s ங்கிறது என்ன அப்படினா இப்போ பொருள் அடையும் இடப்பெயர்ச்சி இல்லையா. சோ இப்போ இடப்பெயர்ச்சிங்கிறது மேல போயிட்டு கீழே வரும்போது இடப்பெயர்ச்சினா என்ன தொடக்கம் மற்றும் இறுதி. சோ இது வரைக்கும் தொடக்கம் நிலையும் இறுதி நிலையும் சமமா இருக்கனால இத ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. சோ அப்படினா இதுல s ங்கிறது என்ன அப்படினா இந்த மதிப்பு மட்டும் வரும். ஓகே, சோ இப்போ எனக்கு s ஓட மதிப்பு என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இங்க ஃபைனல்ங்கிறது என்ன அப்படினா 0, இனிஷியல்ங்கிறது என்ன அப்படினா h. அப்படினா என்ன கிடைச்சிரும் 0 மைனஸ் என்ன கிடைச்சிரும் h is equal to என்ன கிடைச்சிரும் சோ ut plus half g ங்கிறது என்னங்க சோ மைனஸ் g ங்கிறது மைனஸ் g t ஸ்கொயர். ஓகே, சோ மைனஸ் h ங்கிறது என்ன அப்படினா மைனஸ் 20 is equal to சோ u ங்கிறது 5, t ங்கிறது எனக்கு தெரியாது minus 1 by 2, g ங்கிறது 10 t ஸ்கொயர். சோ இப்போ என்னன்னு கேன்சல் ஆயிருக்கும். சோ இது கேன்சல் பண்ணா 5. ஓகே, so t ஸ்கொயர் minus t minus 4 is equal to 6. ஓகே, சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் சோ minus b plus or minus root of b square minus 4ac divided by 4 2e அத அப்ளை பண்ணலாம். சோ இதுல a ங்கிறது 1, b ங்கிறது -1, c ங்கிறது -4. அப்படினா -b so 1 plus or minus b square is equal to -1 square plus or minus okay 4a1 c சொல்லும்போது divided by 2 into 1. so என்ன கிடைக்கும் 1 plus or minus 16 17 divided by 2. okay, so இது நான் approximate 4 எழுதலாம் இல்லையா. so 1 plus or minus 4 divided by 2.
ஓகே சோ இப்போ நெகட்டிவ் வேல்யூ டைம்ங்கறதால நெகட்டிவ் வேல்யூ நான் எடுக்கல only பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துட்டேன் எனக்கு 1 plus or plus divided by 2 எனக்கு 5 divided by 2 2.5 செகண்ட் ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் பொருளொன்று கட்டிடத்தின் மேலிருந்து 10 மீட்டர் per second வேகத்தில் மேல் நோக்கி எறியப்படுகிறது சோ கட்டிடத்தின் உயரம் 40 மீட்டர் சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க தரையை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஃபர்ஸ்ட் நாம டயகிராம் வரையலாம் அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிறது ஓகே சோ கட்டிடத்தோட உயரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40 மீட்டர் சோ நான் மேல் நோக்கி எறியும் போது என்னோட தொடக்க திசை வேகம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 மீட்டர் per second ஓகே சோ மேல் நோக்கி எறியப்படுறதுனால a is equal to minus g ஓகே சோ நான் எறிஞ்ச என்னாகும் மேல போயிட்டு கீழ வர்றதுக்கு ஆகிற டைம் நான் கால்குலேட் பண்றேன் ஓகே சோ இது கொடுத்திருக்கிறதெல்லாம் a is equal to minus g so h is equal to 40 ஓகே அதே மாதிரி u is equal to 10 meter per second ஓகே எனக்கு u தெரியும் h தெரியும் a தெரியும் நான் என்ன கால்குலேட் பண்ணனும் t கால்குலேட் பண்ணனும் ஓகே சோ இதுக்கு நான் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணனும் u is equal to v is equal to u plus 80 s is equal to ut plus of 80 square so third equation என்ன யூஸ் பண்ண முடியாது ஏனா அதுல டைம் இல்ல சோ நான் either இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் எனக்கு இறுதி திசை வேகம் தெரியாதனால நான் இதை யூஸ் பண்ண முடியாது சோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணோம் அப்படினா so s is equal to ut plus half 80 square இதுல s ங்கிறது என்ன இடப்பெயர்ச்சி சோ இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன மேல போயிட்டு கீழ வரும்போது சோ இடப்பெயர்ச்சிங்கிறது தொடக்கம் மற்றும் இறுதி சோ இந்த பாயிண்ட்ல இருக்க இடப்பெயர்ச்சியும் இந்த தொலைவும் நான் கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா இடப்பெயர்ச்சி வரும்போது எனக்கு ஃபைனல் இது மட்டும் தெரிஞ்சா போதும் இப்போ ஃபைனல் பாயிண்ட்ங்கிறது 0 தொடக்க பாயிண்ட்ங்கிறது h எப்படி எழுதலாம் ஃபைனல் minus 0 0 minus h is equal to u ங்கிறது என்ன இங்க 10 t ஓட மதிப்பு எனக்கு தெரியாது ஓகே minus 1 by 2 ஓகே g t square சோ இப்போ h ஓட மதிப்பு என்னது 40 minus 40 ஓகே 10 என்ன கிடைச்சிரும் இப்போ 10 10 கேன்சலேஷன் ஆஃப் 5 இப்போ 2 10 கேன்சலேஷன் அப்படினா 5 t square ஓகே சோ இப்போ நான் கேன்சல் பண்ணலாம் 20 ஓகே இது 5 இது கேன்சலேஷன் அப்படினா -4 is equal to 2t minus t square சோ இத எனக்கு சால்வ் பண்ணா என்ன கிடைச்சிரும் எனக்கு t ஓட மதிப்பு எனக்கு கிடைச்சிரும் சோ மேல போயிட்டு கீழ வரணும் ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் சோ தரையில இருந்து 5 மீட்டர் உயரத்தில் சோ இந்த ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் DC point A problem so very important okay so question என்ன அப்படினா தரையில இருந்து 5 மீட்டர் உயரத்தில் ஒரு குழாயிலிருந்து சீரான இடைவெளியில் தண்ணீர் சொட்டுகள் விழுகிறது குழாயிலிருந்து மூன்றாவது துளி வெளியேறும் அதே சமயம் முதல் சொட்டு தரையை அடைகிறது எனில் தரையிலிருந்து இரண்டாவது சொட்டின் தூரம் என்னன்னு கேட்கிறாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் நாம டயகிராம் வரையலாம் அப்பதான் நமக்கு ஈஸியா புரியும் சோ இது குழாய் ஓகே இது தரை ஓகே மூன்றாவது சொட்டு வெளியேறும் அதே சமயம் முதல் சொட்டு தரையை அடைகிறது சொல்லிட்டாங்க ஓகே அப்ப நான் இரண்டாவது சொட்டு எங்க இருக்கு ஓகே சோ டோட்டல் ஹைட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க h is equal to 5 மீட்டர் கொடுத்திருக்காங்க இப்போ தரையிலிருந்து இந்த ஹைட்ட இரண்டாவது சொட்டு இருக்கும் ஹைட்ட நான் என்ன பண்ணனும் கால்குலேட் பண்ணனும் சோ இத நான் h1 வெச்சிட்டேன் இது கால்குலேட் பண்ணனும் அதே மாதிரி வேற என்ன கொடுத்திருக்காங்க சீரான இடைவெளி கொடுத்துட்டாங்க அதனால இது t0 இதுவும் என்னது t0 சோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றேன் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஹைட்ட கால்குலேட் பண்றேன் ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் அப்படினா u is equal to 0 அதே மாதிரி a is equal to g ஓகே once எனக்கு டைம் தெரிஞ்சிருச்சு அப்படினா இந்த ஹைட்ட கால்குலேட் பண்ணலாம் நான் இத வெச்சிட்டா h2 எனக்கு h2 தெரிஞ்சிருச்சு அப்படினா சோ இந்த ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணா h1 is equal to h minus h2 என்ன கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு டார்கெட் h2 நான் கால்குலேட் பண்ணனும் அதுக்கு எனக்கு டைம் கால்குலேட் பண்ணனும் சோ எப்படி யூஸ் பண்ணலாம் டைம் கால்குலேட் பண்றதுக்கு தரையை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் எப்படி கொடுக்கலாம் இங்க இருந்தீங்க சோ t is equal to t0 plus t0 எனக்கு கிடைக்கும் 2t0 சோ once எனக்கு தரையை அடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தெரிஞ்சிருச்சு அப்படினா t0 ஓட வேல்யூ பார்க்கலாம் 1 2 t ஓகே ஃபர்ஸ்ட் t ஐ கால்குலேட் பண்றேன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அதுக்காக s is equal to ut plus half 80 square ஓகே u ங்கிறது 0 s ங்கிறது இங்க என்ன height 5 is equal to 1 by 2 கீழ நோக்கி இருக்கனால a ங்கிறது பாசிட்டிவ் ஓகே g t square அப்படினா கேன்சல் பண்ணா இது 10 5 இது கேன்சல் பண்ணா t ஓட வேல்யூ t square is equal to 1
t ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகே, சோ மைனஸ் வேல்யூ எடுக்கல, பிளஸ் மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா t நாட் ஓட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? சோ t ஓட வேல்யூ 1 0.5 செகண்ட். இப்போ t நாட் ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஹைட் கால்குலேட் பண்ணலாமா? h2 எப்படின்னா, சோ நான் இந்த h2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இங்க இருந்து இங்க வர்றதுக்கான காலம் என்ன சொல்லிட்டேன்? 0.5. அப்படினா ஹைட் கால்குலேட் பண்றேன் எப்படின்னா, so h2 is equal to ut plus half ad square. so இது 0 ஆயிரும். அப்படினா 1/2. so a ங்கிறது g, t ங்கிறது என்ன அப்படினா இங்க 1/2 சொல்லிடலாமா? 1/2 ஸ்கொயர் இங்க h2. so it gets 1/2 10 divided by 4. so என்ன கிடைச்சிரும்? so 2.5. so it is 1.25 இல்லையா? ஓகே, இது என்னது? மீட்டர். சோ இந்த ஹைட் 1.25 அப்படினா இந்த ஹைட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ 5 minus 1.25 எனக்கு கிடைக்கும் 3.75. ஓகே, ஆப்ஷன். சோ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ இந்த ப்ராப்ளம் ஹெக்ஸிகோனா ப்ராப்ளம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். சோ என்ன ப்ராப்ளம் அப்படினா, குழாயில இருந்து ஒரு வினாடி இடைவெளியில் தண்ணீர் சொட்டுகள் விழுகிறது. 6வது சொட்டு குழாயிலிருந்து வெளிவருகிறது எனில் 3வது மற்றும் 5வது சொட்டுக்கு இடைப்பட்ட தொலைவை நான் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம வரைஞ்சலாம், ஈஸியா இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. சோ இது குழாய், இந்த சொட்டு என்னது? 6வது சொட்டு வெளிவருகிறது. ஓகே, அப்படினா இது 5, இது 4, இது என்ன சொல்லலாம்? 3. ஓகே, சோ ஒரு வினாடி இடைவெளியில் தண்ணீர் சொட்டுகள் விழுகிறது அப்படினா, சோ இந்த இடைப்பட்ட டைம் என்னது? 1 செகண்ட். அதே மாதிரி இதுக்கு இடைப்பட்ட டைம் 1 செகண்ட். இங்க இருந்து இங்க வர்றதுக்கான டைம் 1 செகண்ட். அப்படினா டோட்டலா 6th ல இருந்து 3rd க்கு வர டைம் என்ன சொல்லிடலாம்? சோ 1 + 1 + 1 சோ என்னது? 3 செகண்ட் சொல்லிடலாம் இல்லையா? t = 3 செகண்ட். அதே மாதிரி என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க இப்போ? சோ 5க்கும் 3க்கும் இடைப்பட்ட தொலைவை நான் கேட்டிருக்காங்க. சோ அத நான் என்ன வெச்சிட்டேன்? x நான் கேட்டேன். ஓகே, சோ இப்போ இங்க இருந்து 3வது வரக்கான டைம் எனக்கு தெரிஞ்சிரும். அப்படினா டோட்டல் ஹைட் கால்குலேட் பண்ணலாம். ஹைட் எனக்கு ஹைட் தெரிஞ்சிருச்சு அப்படினா இந்த ஹைட்ட நான் கழிச்சேன் அப்படினா x2. சோ என்ன அப்படினா h minus x2 எனக்கு என்ன கிடைச்சிரும்? x கிடைச்சிரும். சோ இப்போ क्वेश्चन என்ன அப்படினா, ஃபர்ஸ்ட் h கால்குலேட் பண்ணனும், x2 வை கால்குலேட் பண்ணனும். ஓகே, புரியுதா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்றேன்? h கால்குலேட் பண்றேன். h எப்படி கால்குலேட் பண்ணலாம்? s is equal to ut plus half ad square. ஓகே, எனக்கு டைம் தெரியும். 6வது இருந்து 3வது வர டைம் எவ்வளவு? 3 செகண்ட். ஓகே, நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இனிஷியலா ஓகே, சோ தானே கீழே விழும் பொருள் கண்டிஷன் அப்படினா u என்ன இருக்கும்? 0. அதே மாதிரி கீழே வரும்போது முடுக்கம் என்ன? g. ஓகே, நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x ஓட வேல்யூ என்னது? h is equal to இது 0 ஆயிடும். இங்க 1/2 g t square. t ஸ்கொயர்ங்கிறது என்ன அப்படினா இங்க 9. என்ன ஆயிடும்? 9. ஓகே, இப்போ என்ன கால்குலேட் பண்ணலாம்? h கால்குலேட் பண்ணலாம். h is equal to 10 into 9 divided by 2. so என்ன கிடைச்சிரும்? 545 மீட்டர். ஓகே, சோ இப்போ எனக்கு ஹைட் கிடைச்சிருச்சு. இப்போ x2 கால்குலேட் பண்ணனும். x2 சேம் ஐடியா யூஸ் பண்றேன். சோ அப்படினா இங்க இருந்து இங்க வரதுக்கான டைம் 1 செகண்ட். அப்படினா ஹைட் கால்குலேட் பண்ணலாம். அதோட வேல்யூ x is equal to சேம் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றேன், ut plus half ad square. so u ங்கிறது 0, x is equal to 1/2, a ங்கிறது g 10, t square ங்கிறது 1. இப்போ என்ன கிடைச்சிரும்? 5 மீட்டர். அப்படினா இதையும் கழிச்சு என்ன கிடைச்சிரும்? இந்த வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். சோ x ஓட வேல்யூ கிடைச்சிரும் இல்லையா? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். h ங்கிறது 45 minus x2 ங்கிறது என்னது? 5 is equal to x என்ன கிடைச்சிரும்? 40 மீட்டர். சோ ஆப்ஷன். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு கட்டிடத்தின் மேலிருந்து கல் ஒன்று t நேரத்தில் விழுகிறது. ஒரு வினாடி கழித்து இரண்டாவது கல் 20 மீட்டர் per second என்ற வேகத்துடன் செங்குத்தாக கீழ் நோக்கி எறியப்படுகிறது எனில் இரண்டாவது கல் முதல் கல்லை முந்துவதற்கு முன் பயணிக்கும் தொலைவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டியது விழுகிறது, எரியப்படுகிறது என்ன தெரியும். இப்போ விழுகிறது அப்படின்னா ஓகே, அதோட தொடக்க திசை வேகம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். பட் எரியப்படுகிறது அப்படின்னா தொடக்க திசை வேகம் not equal to 0 சொல்லலாம். ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கு நான் வரையலாம். ஓகே, சோ கட்டிடத்தின் உயரம்னு சொல்லும்போது ஹைட்ங்கிறத ஒரு கட்டிடத்தோட ஹைட். சோ அதுல இருந்து ஃபர்ஸ்ட் விழுகிறது சொல்லும்போது தொடக்க திசை வேகம் சொல்லலாம் u is equal to 0. ஓகே, சோ முடுக்கங்கிறது a is equal to 0. இது என்னது? t நேரம்.
அதே போல ஒரு வினாடி கழித்து சொல்லும்போது t minus 1 கழித்து இன்னொரு பொருள் ஓகே u is equal to 20 meter per second என்ற வேகத்தில் விடப்படுகிறது எரியப்படுகிறது அப்படின்னா e is equal to g. ஓகே சோ இரண்டாவது கல் முதல் கல்லை முந்துவதற்கு முன் பயணிக்கும் தொலைவு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் சந்திக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் முந்தும் இல்லையா அப்படின்னா இந்த கல் பயணிக்கும் தொலைவும் s சோ இந்த கல் பயணிக்கும் தொலைவும் என்ன சொல்லிடலாம் சமம் சொல்லிடலாம் இல்லையா சோ அப்படின்னா இப்போ s எப்படி கால்குலேட் பண்ணலாம் இந்த கல்லோடது s is equal to ut plus half ad square அதே மாதிரி இந்த கல்லோட தொலைவு எப்படி இருக்கலாம் s is equal to u இங்க t ங்கிறது after 1 second இல்லையா t minus 1 plus 1 by 2 8t minus 1 square ஓகே இப்போ எல்லாத்தோட சப்ஸ்டிட்யூட் பண்ணா u ஓட வேல்யூ 0 சோ இப்போ ரெண்டையுமே சமப்படுத்தினா என்ன கிடைக்கும் 1 by 2 g t square is equal to u u ங்கிறது என்ன அப்படினா இங்க 20 t minus 1 plus 1 by 2 g okay t minus 1 whole square okay so இப்போ இது கேன்சல் பண்ணா 5 இது கேன்சல் பண்ணா 5 okay இங்க 5 இங்க 20 so இத நான் கேன்சல் பண்ணா 5 இங்க என்ன இருக்கும் 4 times இங்க 1 times so என்ன கிடைக்கும் t square is equal to 4 t minus 1 plus t minus 1 square okay so நான் உள்ள 4 எடுக்கறேன் 4t minus 4 plus so a plus b whole square a minus b whole square a square plus 1 minus 2t okay இங்க t square இந்த t square cancel இங்க 4t இங்க 2t so இங்க minus 4 plus 1 minus 3 so எனக்கு கிடைக்கும் equal to 0 t ஓட மதிப்பு எனக்கு கிடைச்சிரும் so 3 divided by 2 சரியா இப்போ எனக்கு t ஓட மதிப்பு கிடைச்சிருச்சு இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும் s ஓட மதிப்பு கிடைச்சிரும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா s is equal to 1 by 2 a ங்கிறது g t ங்கிறது என்ன 9 divided by 4 okay square பண்ணலாம் so இப்போ என்ன கிடைச்சிரும் 9 divided by 8 so into 10 so இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைச்சிரும் இங்க 5 times இங்க 4 times so மைனஸ் divided by 4 so எனக்கு என்ன கிடைச்சிரும் 11 times point okay 11 இருக்கா yes option 11.25 okay புரியுதா ஹச்சிகாமா ஓட ப்ராப்ளம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் okay ப்ராப்ளம் என்ன அப்படினா 7 மீட்டர் per second வேகத்தில் மேல் நோக்கி செல்லும் பலூனில் இருந்து பந்து ஒன்று விடப்படுகிறது பந்து விடப்படும் நேரத்தில் பலூன் 60 மீட்டர் உயரத்தில் இருந்தால் பந்து தரையடையும் எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃபர்ஸ்ட் நாம வரைஞ்சலாம் ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம் ஓகே சோ இது தரை பலூன் மேல போயிட்டு இருக்கு ஓகே பலூனோட வேகம் என்ன கொடுத்திருக்காங்க 7 மீட்டர் per second சோ இங்க இருந்து எரியப்படும் எந்த பொருளா இருந்தாலும் ஓகே மேல போகுது இதெல்லாம் எரியப்படுற பொருள் ஓட திசைவேகம் எதற்கும் பலூனோட திசைவேகத்துக்கு சமமா இருக்கும் அப்படினா இப்போ பந்தோட தொடக்க திசைவேகம் சொல்லிடலாம் 7 மீட்டர் per second அப்படினா இந்த பலூன் 16 மீட்டர்ல இருந்து இருக்கும்போது நான் இந்த கல்லை விட்டேன் அப்படினா பந்தை விட்டேன் அப்படினா சோ அது தரையடைய எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன காலம் ஓகே புரியுதா சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு ஹைட் தெரிஞ்சிருச்சு ஓகே அதே மாதிரி தொடக்க திசைவேகம் தெரிஞ்சிருச்சு டைமை கால்குலேட் பண்ணலாம் எப்படின்னா s is equal to ut plus half ad square இல்லையா இப்போ திசை இடப்பெயர்ச்சி சொல்லும்போது இந்த தொலைவை நான் என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ஃபைனல் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹைட்டை மட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா சோ இங்க சொல்லும்போது இது 60 ஃபுல்லாவே சோ இந்த ஹைட்டை மட்டும் எடுத்துக்கலாம் ஓகே சோ இப்போ தொடக்க நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 60 இறுதி நிலைங்கிறது 0 ஓகே இப்போ அதே மாதிரி எனக்கு u கொடுத்துட்டாங்க 7 மீட்டர் per second சோ இப்போ கால்குலேட் பண்ணலாம் s ங்கிறது என்ன அப்படின்னா சோ 0 இறுதி நிலை தொடக்க நிலை is equal to சோ u ங்கிறது என்ன 7 t ஓட மதிப்பு எனக்கு தெரியாது plus 1 by 2 g ஓட மதிப்பு நான் மேல் நோக்கி எரியறனால சோ என்னது minus g u ங்கிறது என்னது 7 மீட்டர் per second ஓகே சோ என்ன ஆகும் மைனஸ் வரும்போது minus g okay so இப்போ h ஓட மதிப்பு என்னது 60 minus 60 is equal to 70 minus 10 divided by 2 t square இல்லையா so இப்போ நான் கேன்சல் பண்ணா இதை கேன்சல் பண்ணா 5 times okay so என்ன கிடைச்சிரும் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படினா t 5t square minus 70 minus 60 is equal to 0 okay so ரீஅரேஞ்ச் பண்ணும்போது so இப்போ நான் என்ன கிடைச்சா minus b plus or minus யூஸ் பண்ணலாம் minus b plus or minus root of b square minus 4ac divided by 2
சோ இப்போ நான் இதோட வேல்யூ காட்டுறேன். இதுல a-ங்கிறது 5, b-ங்கிறது -7, c-ங்கிறது -6. சோ என்ன கிடைச்சிரும்? -b. சோ மைனஸ் சொல்லும்போது என்ன இருக்கும்? -b. ஓகே. சோ 7 plus or minus root of b square. b square na 49. Okay. Minus 4 into 60. Okay. Into 5 divided by, so plus I put there, CAC. Okay. So I get 2 into a another 5. 7 plus or minus, so 49 plus, so either per go then I get 1200. Okay. Divided by 10. So 7. So either I understand 1250. Either approximate value I understand 35. Clear? Last problem patham 35 divided by 10. Okay. So when I say plus value mottum edutha appadina, so 35 plus 7 divided by 10 enna kidichirum 42 divided by 10 enna kidichirum 4.2 approximately. So enna value 4. Okay. So enna adukku second. புரியுதா? ஓகே. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ இது DC பாயிண்ட் ப்ராப்ளம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. கண்டெய்னர் தரையிலிருந்து மேல் நோக்கி வீசப்படுகிறது. காற்றின் தடை காரணமாக கல்லில் எதிர் முடுக்கம் அடைகிறது. ஏறும் மற்றும் இறங்கும் நேரத்தில் மிகவும் காற்று. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? காற்றின் தடை. அப்படினா காற்றின் தடைங்கிறது ஒரு உராய்வு விசை. ஒரு பொருள் இந்த திசையில மூவ் ஆச்சு அப்படினா உராய்வு விசை அதற்கு எதிர் திசையில இருக்கும். அதே மாதிரி இப்ப பொருள் மேல் நோக்கி மூவ் ஆச்சு அப்படினா காற்றின் உராய்வு விசை எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும். அதே மாதிரி கீழே வரும்போது காற்றின் உராய்வு விசை எப்படி இருக்கும்? மேல் நோக்கி. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் மேல் நோக்கி போகும்போது என்னென்ன முடுக்கம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மேல் நோக்கி போகும்போது பொருளின் முடுக்கம் A. சோ நான் இங்க என்ன எடுத்துட்டேன்? எஃபெக்டிவ். சோ என்னென்ன இருக்கும் அப்படின்னா எதிர் முடுக்கம் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? எதிர் முடுக்கம் சொல்லும்போது ஆப்போசிட். சோ 2 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதே மாதிரி புவியீர்ப்பு முடுக்கம் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ A எஃபெக்டிவ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இது ரெண்டும் சம டைரக்ஷன்ல இருக்கனால நான் என்ன சொல்றேன்? G plus 2. இது ஏறும். இப்போ இறங்கும்போது சொல்லும்போது அது மேல ஆக்சலரேஷன் G எஃபெக்டிவ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ G ஓட மதிப்பு கீழ இருக்கும் இல்லையா? சோ இங்க எதிர் முடுக்கம் சொல்லும்போது அதுக்கு ஆப்போசிட். ஏனா காற்றின் காரணமாக. சோ என்னன்னா 2 மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே. இங்க என்ன ஆகும்? A is equal to A effective என்ன சொல்லலாம்? இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். G minus 2 இல்லையா? இப்போ மேல போற டைமும் கீழே வர டைமும் சமம். அதே மாதிரி பொருள் கடந்த இடப்பெயர்ச்சியும் சமம் சொல்லிடலாம். ஓகே. சோ அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணலாம்? S is equal to UT plus half AD square. இல்லையா? சோ Uங்கிறது 0. அப்படினா T கால்குலேட் பண்ணலாம். Tங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ under root 2S divided by G. சோ இப்போ பொருள் கடந்த இடப்பெயர்ச்சி சமம் இல்லையா? அப்படினா T எதை பொறுத்து மட்டும் இருக்கும்? 1 divided by under root G மட்டும் இருக்கும் இல்லையா? சோ சேம். ஓகே. ஏற டைமும் சமமா இருக்கனால சோ A க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ இப்போ கேட்டிருக்காங்க ஏறு மற்றும் இறங்கு. அப்படினா சோ T1 is equal to 1 divided by, ஓகே, G ஓட மதிப்பு 10. ஓகே. சோ ஏறும்போது G ஓட மதிப்பு என்னது? 12. ஓகே. டிவைடட் பை இறங்கும்போது G ஓட மதிப்பு என்ன சொல்லலாம்? 1 divided by 2. ஓகே. சோ இங்க 10 minus 2 என்ன சொல்லலாம்? 18 சொல்லலாம் இல்லையா? அப்படினா T1 divided by T2 சொன்னா நம்ம 8 divided by 12 இப்போ கேன்சல் பண்ணா என்ன 2 divided by 3. ஓகே, புரியுதா? சோ ஆப்ஷன் 2 divided by 3 B is my option. இதுவும் DC பாயிண்ட் ப்ராப்ளம். கட்டடத்தின் மேல இருந்து ஒரு பந்து கீழ் நோக்கி விடப்படுகிறது. கட்டடத்தின் உயரம் h ல் கொடுத்திருக்காங்க. பந்து தரையை அடைய எடுத்துக்கொள்ளும் காலம் t செகண்ட் ஆகிறது. t/3 செகண்ட் இருக்கும்போது என்ன கேட்டிருக்காங்க? தரையில இருந்து பந்தின் நிலை கேட்டிருக்காங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிக்கலாம் ஈஸியா இருக்கிறதுக்காக. ஓகே. சோ கட்டடத்தின் உயரம் h. ஓகே. சோ மேல இருந்து கீழ வரதுக்கான டைம் t கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்படினா இந்த தொடக்க திசையில என்ன இருக்கும்? u = 0. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு t/3 செகண்டா இருக்கும்போது எனக்கு தரையில இருந்து பொருள் இருக்கும் என்ன சொல்லிருக்காங்க? நிலை கேட்டிருக்காங்க. சோ இத x ன்னு சொல்லிட்டேன். இது என்ன சொல்லலாம்? t. அப்படினா x எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எனக்கு h minus d பண்ண அப்படினா எனக்கு கிடைக்கும் x ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? எஸ். சோ ஃபர்ஸ்ட் நான் h கால்குலேட் பண்ணேன், செகண்ட் d கால்குலேட் பண்றேன். சோ இது ரெண்டுக்கும்
தொடக்க திசை வேகம் என்னது 0. சோ நான் என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணா s is equal to ut plus half at square. அப்படினா இங்க இருந்து கீழ வரக்கான டைம் என்ன கொடுத்துட்டாங்க. சோ இது 0 1/2 g t square. சோ கடந்த தொலைவு என்ன சொல்லலாம் h. இல்லையா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஓகே. ஓகே இப்போ d கால்குலேட் பண்ணோம். d அப்படினா இங்க இருந்து இங்க வரக்கான தொலைவை நான் கால்குலேட் பண்ணனும். சோ அந்த தொலைவை நான் என்ன வச்சிருக்கேன் d ன்னு வச்சிருக்கேன். ஓகே சேம் ut u0 அப்படினா 1/2 g. சோ t யோட மதிப்பு இங்க என்ன கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து இங்க வரக்கான t மதிப்பு சோ t/3 whole square. சோ எனக்கு கிடைக்கும் 1/2 g t square divided by 9. அப்படினா see so 1/2 t square என்ன சொல்லலாம் h தரும் h divided by 9. ஓகே நான் இப்போ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண எனக்கு கிடைக்கும் h minus t ங்கிறது என்ன h divided by 9. so it is x. so எனக்கு கிடைக்கும் 9 minus h ங்கிறது என்ன சொல்லலாம் 8h divided by 9x. okay so 8h divided by 9. புரியுதா? okay இது ஒரு ப்ராப்ளம்.